தம்பி ஆதவ் அர்ஜுன்ட்ட நேரடியாகவே சொல்லிட்டேன், தம்பி நீ எந்திரிச்சாதான் சண்டையே ஆரம்பிக்குது, இனி இருக்கின்ற கொஞ்சம் இந்த 8ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பேசாதீங்க, அது வரைக்கும் ஸ்மூத்தாக போகுது. ஆதவ் அர்ஜுன் எந்திரிச்சோடனே 4 மணி நேரம் சண்டையிலேயே போகுதுங்க, வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. தம்பிக்கிட்ட அங்கே நான் சட்டசபையிலேயே நான் சொல்லிட்டேன். அதனால் உங்கள் பர்சனல் மோட்டிவ் எது இருந்தால் நீங்கள் பொதுக்கூட்டத்தில் பேசுங்க, இல்லை இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் பேசுங்க, எங்கேயோ பேசுங்க, சட்டசபையில் பேசாதீங்க. நான் அண்ணன்ட்டையும் சொன்னேன், இனிமேல் ஆதவ் அர்ஜுனுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்கண்ணா, அவருக்கு அம்மன் உட்காந்து பார்க்கட்டும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். பார்ப்போம், அவர் பேசட்டும். ஆதவ் அர்ஜுன் நான் அகெயின்ஸ்டெல்லாம் இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஓகே அவங்க சொன்னாங்க விவாதம் அப்படின்னாங்க, ரைட், ஐ அக்செப்ட் டிபேட்ஸ், ஐ அக்செப்ட் டிபேட்ஸ். எவ்வளோ நேரம் டிபேட்? ஒரு 5 to 10 minutes. உங்கள் கருத்தை சொல்லுங்கள், அவங்க கருத்து சொல்லட்டும், அதோட போதும். மக்கள் பிரச்சனைக்கு வந்துருங்க. அதை விட்டுட்டு தொடர்ந்து சண்டை 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 சண்டை, நீங்கள் அப்படி பண்ணீங்க, நீங்கள் இப்படி பண்ணீங்க, இவங்க அவங்கள குத்தி காமிக்க, அவங்க இவங்களுக்கு இப்படியே போயிட்டு இருந்தா அதுக்கு சட்டசபைக்கு வரும். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஏதோ எவ்வளோ வேலை இருக்குது, எல்லாரும் வேலை விட்டுட்டு எதுக்கு வரோம்? நம்ம கடமையை ஆற்ற வேண்டும். இன்றைக்கி ஒரு சட்டமன்றத்தில் நம்மளை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க அந்த மக்கள், நம்ம என்ன அவங்களுக்கு பற்றி பேசுகிறோம், சட்டசபையில் தொகுதி பற்றி நம்ம என்ன பேசுகிறோம், ஒவ்வொருத்தரும் கீனாக வாட்ச் பண்ணுறாங்க இன்றைக்கி. ஆனால் இங்கே எதுவுமே பேச முடியலங்கிறப்போ அவங்கெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. இது உண்மைங்க. நான் 2 நாள் விருதாச்சலத்தில் இருந்தேன், எல்லா மக்களும் சொல்கிறாங்க, இது பேசுங்கம்மா, எங்களுக்காக அதை பேசுங்க, இது சொல்லுங்க, நீங்கள் சொன்னால் தான் நடக்கும் அப்படின்னு ஒருத்தரும் அவங்க அந்த நம்பிக்கையோடு நம்மக்கிட்ட சொல்லும்போது, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அதை நான் சபையில் தான் பேச முடியும். பொதுக்கூட்டத்தில் பேசணும், அது நான் எங்கே வேணாலும் பேசுகிறேன். அது இல்லை, சட்டசபையில் மக்களுக்காக பேசணும். எல்லா 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த உரிமை இருக்குது. அவங்க தொகுதிக்கு பேசும் வாய்ப்பையும், அதே நேரத்தில் அந்த மானிய கோரிக்கை மீது பேசும் வாய்ப்பையும் அவைத்தலைவர் நிச்சயம் நாளையிலிருந்து ஏற்படுத்தி தரணும். சண்டைக்கு இடம் தரக்கூடாது. ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்தா மீண்டும் அவங்களுக்கு வாய்ப்பு தரக்கூடாது. எல்லாருக்கும் 5 minutesன்னு நீங்கள் முடிவு பண்ணி நாளையிலேருந்து சொல்லுங்க. நான் அவைத்தலைவர்கிட்டையும் சொல்லிட்டு வந்திருக்கேன், தம்பி ஆதவ் அர்ஜுன்ட்டையும் சொல்லியிருக்கேன், அங்கேருந்து அமைச்சர் பெருமக்கள்கிட்டையும் சொல்லியிருக்கேன். அதனால் எல்லாரும் நம்ம இங்கே இருக்கிறது மக்களுக்காக தான், அது நல்லது நடக்கணுன்றதான் என்னுடைய எண்ணம்.